ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம தம்பி கேட்ட பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒப்புட்டுன்னு கூட சொல்லுவோம். அதை இப்போ தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடலைப்பருப்பில் நம்ம தேவையானதுக்கு நம்ம போட்டுக்கிறோம். அப்படி 4 வரைக்கும் செஞ்சு வச்சு போட்டு இப்போ நான் செஞ்சு கொடுத்தா நாளைக்கு வரைக்கும் எங்கே பிடிச்சிட்ருக்கேன். இது வந்து நம்ம செஞ்சு கொடுத்தா நாளைக்கு வரைக்கும் ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து சாப்பிட்டு நாளைக்கு வரைக்கும் நம்ம கொஞ்சம் செஞ்சு கொடுத்துடலாம். அவங்க கேட்டுட்டு இருந்தால் தம்பி வந்து இதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இது வந்து தர்ஷினி வந்து சாப்பிடுவா. ஸ்வீட் பாப்கார்னு எடுத்து வச்சிருக்கிறா. ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். கீழே வேற வைக்கலாம். நம்ம 2 வாட்டி இதை கழுவி எடுத்துக்கலாம். வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். எத்தனை லிட்டருமா? இல்லை, நம்ம தேவையானதுக்கு வச்சுக்க வேண்டியதான். சரி, கல்யாண மண்டபத்துலாம் செய்கிறாங்கல்ல, அது எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்றுவாங்க? ஒரு குடம் ஊற்றுவாங்களா, இல்லை பல லிட்டர் ஊற்றுவாங்களா? நிறைய செய்யணும்னா நிறைய வச்சுக்குவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டேன் தெரியுமா? இந்த ஒப்புட்டுலாம் செய்கிறானுங்களா நம்ம கேண்டீனில், அது வந்து எத்தச்சோட இது நிறையா செஞ்சு வைக்கிறாங்கல்ல தினமும், அதுக்கு என்ன எவ்வளோ ஊற்றுவாங்க தண்ணி அப்படின்னு கேட்டானா எங்கள் சார்கிட்ட ஒரு குடம் ஊற்றுவாங்கன்னாங்க. சார் தப்புங்க சார், ஒரு பேரல் அளவு ஊற்றுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆமாம், நிறைய பேர் சேர்ந்தாலே கொஞ்சம் ஒரு 10 குடம் 2000 பேர் எங்கள் ஸ்கூலில் 2050 நினைக்கிறேன். அதுவே ஒரு 5-6 குடம் ஊற்றிக்குவாங்க பெரிய குண்டோட வைக்கலாம். இப்போ நம்ம வந்து விசில் போட்டு மூடியாச்சு. இது விசில் வரட்டும். அதங்காட்டி நம்ம இந்த வெள்ளாத்தையும் உடச்சிட்டு மாவு பிணைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து இது போத்தீஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அச்சு வெள்ளத்தை, இது உருண்டை வெள்ளம். இதை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். அச்சு வெள்ளம்னா என்னது? அச்சில் வச்சு செஞ்சுருப்பாங்க. அச்சு அந்த ஓட்டம் சதுரமாக வருதுல்ல, அதுதான் அச்சு வெள்ளம். இது வந்து உருண்டை வெள்ளம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சுருக்காங்க. ஆமாம், இது வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். எப்பவுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ நம்ம உடச்சிட்டு வந்துட்டோம். இதை கொட்டிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாவு பண்ண எடுத்துக்க. இது என்ன மாவு? இது வந்து மைதா மாவு. மைதா தின்னக்கூடாது தானே? நிறையா மைதா சாப்பிடக்கூடாது, ஆனாலும் நம்ம சாப்பிடுவோம்ல கொஞ்சமாக. என்னைக்கோ நாளை சாப்பிடலாம், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. ஆமாம், மாவு நம்ம வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் வச்சிருக்க பேர் சல்மான் ஸ்நாக்ஸ் தான் தானே. மாவு பிசைஞ்சிடுவோம். ரெடி ஆயிடுச்சாமா? இல்லை, அது விசில் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம மாவு பிணைஞ்சிருக்கலாம். அந்த பக்கம் பாவு காய்ச்சணும். இது பிணைஞ்சி வச்சு பத்தா வரும். தண்ணி ஊற்றுது. ரெயின்போ ஃபால்டன் தண்ணி ஊற்றுட்டோம். எங்கே மாவு நல்லா பிணைஞ்சிட்டோம். எண்ணெயில் ஊற வச்சிட்டோம். கொஞ்சம் நேரம் ஊற்றோம். இப்போ நம்ம வந்து பாவு வச்சுட்டு வெள்ளத்தை காய்ச்சி நம்ம இந்த பருப்பை வச்சுக்கலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இது நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். நசிச்சு எடுத்துக்கலாம். அதோட தண்ணி இருக்குது. அதில் வந்து நம்ம வெள்ளத்தை காய்ச்சிக்கலாம். இந்த பருப்பு தண்ணி நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்புறம் இந்த தண்ணியில் நம்ம வந்து வெள்ளத்தை போட்டுக்கலாம்.
இந்த தண்ணியாக போதுமா? ஆமாம், கொஞ்சம் தண்ணி நிறையா இருந்ததுனால இது வந்து நம்ம சுண்ட வைக்கிறதுக்காக கொஞ்சம் பருப்பு இருக்கிறதுனால வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. ஒவ்வொன்று இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு நம்ம வடிகட்டி அதில் ஊற்றி நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். இன்னும் 2 நிமிஷம் இந்த பருப்பு வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. வெள்ளம் இதை கரைஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். தூசி எதாவது இருந்துச்சுன்னா இதில் இப்போ எவ்வளோ தூசி கருப்பு கருப்பா இது கரையிட்டோம் நல்லா. இப்போ வந்து நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. அந்த நல்லா இது கெட்டி ஆகிட்டுருக்கு. ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியான வாட்டி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சு பிடிச்சிக்கலாம். அப்படி அப்படின்னா கை சுற்றுறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயை நல்லா போட்டோம் கொஞ்சம். இது வந்து நம்ம உருண்டை பிடிச்சி இதையும் வச்சுக்கலாம். அது புரியுது. அதனால இது வந்து நம்ம அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பரோட்டா மாஸ்டர் ரெடி ஆகிட்டாங்க. இடிப்பிக்காம இப்போ வந்து நம்ம மாவு பிடிச்சி வச்சிட்டோம். இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் மட்டும் பிடிச்சிக்கலாம். அப்புறம் இது வந்து நான் 2 டைம் செஞ்சுருக்கேன். இந்த 2 டைம் ஓரளவுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக வரல. இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. டாடி சொல்லாத. டேடி சொல்லணும். டேடிக்கு தெரிஞ்சிடும். எப்படி? ஏன்னா நம்ம சுடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும்ல. அதுக்குள்ள டேடி வந்துருன்றியா? ஆமாம். போதும் இந்த சைஸு. குத்துணுன்னு தான் தெரியுது. போந்த தோசை திருப்பி கட் பண்ணி எடுக்க தேவை. வீடியோ தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். லைக் சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. லைக் பண்ண மாட்டேன். தயவுசெய்து பண்ணுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இதில் நம்ம சுட்டுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து எங்கள் தம்பி வந்து போயிட்டாரு வீடியோ எடுக்கிறது விட்டு. கோவச்சிட்டாரு அக்காட்ட. இப்போ வந்து பாப்பா தான் வந்து எடுத்துகிட்ருக்குறா. அவர் வந்து போய் உக்காண்டாரு கோச்சிட்டு. இப்போ நம்ம சுட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். இந்த டைம் நல்லா குட்டி அழகாக இருக்குது. ஷேப் நல்லா வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வாட்டியெல்லாம் சொதப்பவே இல்லை. ஃபஸ்ட் வாட்டி கொஞ்சம் பெருசாக போட்டோம். இந்த வாட்டி குட்டியாக போட்டு அப்படியே சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம தம்பி காய்ச்சிக்கிட்டு இருந்ததை இப்போ சுடுறதுல களை இறங்கிட்டான். அப்படியே சுட்டு 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 தள்ளிடுவேன். ஏன் என்ன தெரிஞ்சிச்சா? திருப்பி போடு. கை சுட்டுக்காத. என்ன ஒண்ணுமா? இப்போ தம்பி வந்து சுட்டுருக்குறாரு. இப்போ நம்ம ஏற்கனவே 2 சுட்டோம். இப்போ இவர் சுட்டுருக்குறாரு. கோவம் போயிடுச்சாமா. கூப்பிட்டேன் வந்துட்டான். இருக்கணுமா? நீ தீய போதுடா. இடிடா. இங்கே பாருன்னா கொஞ்சம் இருக்கு. அவ்வளோ இந்த காட்டு. அவ்வளோ நாங்கள் சுட்டுட்டோம்.
இன்னும் கொஞ்சம் இவ்வளோ இருக்குது. இதை சுட்டுட்டு மீதி மாவு எப்படி மீதியாகவும் போகிறது என்ன பண்ணுறது பார்க்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ்னு பாருங்கள், சுட்டு நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. இந்த டைம் நல்லாவே வந்திருக்கு. ஆமாம், போன இதில் 2 டைமும் சொதப்பிடுச்சு. இந்த டைம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நல்லபடியாக வந்துருச்சு. அதனால் தம்பி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணணும். பாப்பா கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணா. தம்பி நான் சுற்றுறதுக்காக ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ. அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அது பிச்சு காமிமா. பக்கத்து சூடாக இருக்கு. சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.